இதுதாங்க சீகை மரம்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். இந்த மரம் எப்பா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கறி இருக்குல்ல, கறி நீ இந்த அயன் பாக்ஸுக்குள்ளே போடுவாங்க. அப்புறம் நிலக்கரின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நிலக்கரிக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் இது தான். இந்த மரத்தை எரித்து இதிலேருந்து எடுக்கிற கறி தான் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரிக்கே ஆல்டர்னேட்டிவ். அந்த அளவுக்கான இது இந்த செடி, இந்த மரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தோட்டத்துக்குள்ளே வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா இது அவ்வளோ ஈட்டு இந்த மரம். ஸோ இந்த மரம் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த மரத்தை சுற்றி இருக்கிற எந்த செடியுமே, ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற எந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர விடாது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் இதில். மரம் வந்து சரியாக ஸ்ட்ராங். இது நம்ம ஃபென்சிங்கெல்லாம் போடுறதுக்கு இப்போ தான் நமக்கு வந்து இதெல்லாம் வந்துருக்கு இல்லையா, எல் ஆங்கிள், டி ஆங்கிள்னுலாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபென்சிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் தான் போடுவாங்க. என்ன சவுண்டு வருது பாருங்க. எப்போ நமக்கு வெட்ட தெரியாது, அது ஒரு சைடு. இருந்தாலும் ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சரிக்கணுமா, இந்த பக்கம் சரிக்கணும். டன். ஓகே, வெட்டிட்டோம். ஓ ஓகே, இந்த மாதிரி இருந்தாலே போதும். அது வந்து ஒரு குச்சி. ஓகே, நான் இது வந்து ஓகே. இப்போ இது இப்படி எடுத்துட்டோன்னு வைங்களேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன் பாருங்க. சாரி. இப்போ ஷார்ப்பாக இருக்கிற சைடு நம்ம எடுத்துட்டோமா.
ஓகே, இப்போ இது இருக்குன்னா பாருங்கள், காட்டம் இதில் வேர்க்கும் இதுவும் படவே கூடாது. ஸோ இந்த இடத்துல இப்படி குத்தி வைக்கணும். குத்திட்டு நம்ம வந்து ஒரு த்ரெட் எடுத்து கட்டிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. த்ரெட்டு தான் கட்டணும்னு நல்லா இல்லை. ஸோ வந்து ஒய் அது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சப்போர்ட்டிவ் அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ காற்றடிச்சாலும் பிளான்ட்க்கு ஒன்றும் ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பண்ணோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட்ஸுக்கும் நம்ம பண்ணோம். எப்போயும் வேருக்கு பக்கத்தில் மட்டும் நம்ம வந்து சுத்தவே கூடாது. அதை மட்டும் பார்த்து இது பண்ணிக்கிட்டே போதும். இப்போ அடிக்கிற காற்றுக்கு இல்லைன்னு வைங்களேன், இதெல்லாம் வந்து போயிடும். எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள், நல்லாவே காற்றடிக்குது. ஸோ இதுதான் வேலை. ஸோ இருக்கிற இதுக்கு எல்லாமே குச்சி குத்துறோம். ஓகே.